தண்ணி வேறு தண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்திருக்கோம். சம்மர் சீசனில் அடிக்கிற வெயில்னு தப்பிக்கணும்னு நினச்சா கொடைக்கானல் தான் போகணும். ஸோ நாங்கள் அதை கொடைக்கானல் போவோம் அப்படின்னு கிளம்பிட்டோம். கொடைக்கானலே ஆல்ரெடி எல்லோரும் போன இடத்துக்கே போகாமல் புதுசாக ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மன்னவனூர், பூம்பாறை அந்த மாதிரி அவுட்ரு சைடில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்த ட்ரிப்பு. ஸோ அங்கே நாங்கள் எங்கே போவோம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் வாங்க. இந்த இதில் வந்து முயல் பண்ணைக்கும் மன்னவனூர் அப்புறமேட்டு மூவி ஷூட்டிங் ஸ்பாட் இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம போனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முயல் பண்ணை. அங்கே வந்து உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. என்ட்ரன்ஸ்லேயே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. வண்டியில் எத்தனை பேர் இருக்கோன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம கார் உள்ள வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே பார்க்கிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போகிற பாதை தான் இது. உள்ளே வந்து இறங்கினோன்னே அந்த வியூ பார்த்தா அந்த க்ளவுடு மிஸ்டியாக இருக்கிறதுக்கும் பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உள்ள ஹார்ஸ் ரைடு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் முயலில் பார்த்துட்டு வருவோம், முயல் பண்ணை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போகிற உள்ள பார்த்தீங்கன்னா அப்படி க்ரீனிஷாக இருந்துச்சு. இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அங்கே என்னென்ன படம் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. போகிற உள்ளேயே நிறைய தமிழ் படங்கள் எடுத்திருக்காங்க. பழைய காலத்து படத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்க புது படம் வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன படங்கிறது லிஸ்ட்டும் நான் கீழே உங்களுக்கு அந்த இமேஜ் வீடியோவோட போடுறேன். அதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளே போவோம் அப்படின்ட்டு ரேபிட் ஃபார்முக்குள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் வேறு லெவலில் இருந்துச்சுங்க ரேபிட்ஸ்லாம். உள்ளே ஒவ்வொரு ரேபிட்டும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு இதுவும் ஆக்டிவாக இருந்துச்சு எல்லா ரேபிட்டுமே. நம்ம ஆல்ரெடி சென்னையில் போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அங்கே வந்து அந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்து எல்லாமே ஆக்டிவாக இருந்துச்சு. எல்லாமே நிறையா குட்டியோடு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே நிறைய விதமாக ரேபிட் வச்சுருந்தாங்க. பிளாக் ரேபிட்டு, ப்ரௌன் ரேபிட்டு, ஒயிட் ரேபிட்டு, அதுவும் எல்லாமே குட்டியோடையும் இருந்துச்சு. பெரிய பெரிய ரேபிட்லாம் கூட இருந்துச்சு. ஸோ உள்ளே நிறைய ரேபிட் இருக்குது. வந்தீங்க அப்படின்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்ஸ் எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா. ஸோ மஸ்ட் விசிட் ஸ்பாட் தான் இது. இங்கே நாங்கள் உள்ளே நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு பொறுமையாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு டைம். ரேபிட் பண்ணுறது ஒன்று பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னு இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள். சரி, முயல் பண்ணையை பார்த்துட்டு அடுத்து எங்கே போகலான்னு பார்த்தப்போ ஷீப் யார்டு போட்டிருந்தாங்க. ஸோ வாங்க போய் ஆடு பார்ப்போம், செம்பரி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஆடே இல்லை, வெறும் காலியான ஒரு இடம் தான் இருந்துச்சு. சரி, என்ன இது வெறும் இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஷீப் யார்டு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோம். பட் அங்கேயுமே உள்ளே ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த இடத்துல க்ரௌட் இல்லாமல் இருக்கும்போதே நாங்கள் டவுட் ஆனோம். ஸோ இங்கே ஆடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரேபிட் இதெல்லாம் வந்து வெளியவே க்ரௌடாக தான் இருந்தாங்க. ஸோ அங்கே ரேபிட் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கெஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே ஆள் அதை போய் நினச்சோம். அண்ட் இங்கே 5வது ஷெட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியுமே வந்து உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அதோட வியூ நான் காட்டுறேன் உங்களுக்கு. மூவி ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க, வேறு லெவலில் இருக்குங்க வியூ. ரஜினி முருகன் இந்த மாதிரி பல படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். வியூ செம்மையாக இருக்குது. ஃபோட்டோ ஷாட் எடுக்க சரியான இடம். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டுக்குட்டியெல்லாம் உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. ஷீப் யார்டு 5ல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபைனலாக பார்த்துட்டோம். நீங்களும் பாருங்கள், நல்லா கிளியராக தெரியும். ஷீப்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே வந்துட்டு சரி போயிட்டு அந்த மூவி ஷூட்டிங் ஸ்பாட்னு நாங்களே அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்றதுக்காக கீழே இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. வியூ சத்தியமாக வேறு லெவலில் இருந்துச்சு. கிளைமேட்டும் நாங்கள் போன அன்றைக்கி மிஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. அந்த வெயிலும் சன்னோட பிரைட்னஸும் இருந்துச்சு. அந்த கிளைமேட் சொல்கிறதுக்கு ஒரு இதே இல்லைங்க.
ஓவரால் சொன்னால் வேறு லெவல் கிளைமேட்டுங்க. ஸோ நாங்கள் அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். ஏன்னா மழை வர லைட்டாக வர மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ அங்கேருந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வண்டி ஒரு ஓரமாக நிறுத்திட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். ஏன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்துச்சு ட்ரிஸ்லிங். ஸோ ட்ரிஸ்லிங் இருக்கையில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கேயே சாப்பிட்டு போயிட்டோம்னா நம்ம அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். வண்டியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பார்த்திங்கன்னா அதான் மன்னவனூர் ப்ளேஸ் வந்துவிட்டோம். உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு மன்னவனூர் உள்ளே வந்தோம் அப்படின்னா மழை நிற்கலை. மழை அப்பயும் பேஞ்சிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. அந்த கிளைமேட்டில் அப்படியே நடந்துகிட்டே போகிறதுக்கும் ட்ரெக்கிங் பண்ணி போகிறதுக்கும் மழை பெஞ்சிட்டே இருக்கும், நல்லா இருந்துச்சு. மன்னவனூர் லாஸ்ட் வரையும் போய் செக் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. ஜிப்லைன் எல்லாமே க்ளோஸில் வச்சுருந்தாங்க. ஸோ மழை பெஞ்சிட்டே இருக்கனால அந்த இது எதுவுமே விடலை. ஜிப்லைனும் இல்லை, போட்டிங்கும் இல்லை, ஹார்ஸ் ரைடு மட்டும்தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுனால அப்படியே நாங்கள் அங்கே கொஞ்சம் டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ப்ளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா மலை தேன் பூண்டு இதெல்லாம் வந்து விற்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன். ஸோ அங்கே ஒரு கடையில் தெரியுன்றனால வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்க போனோம். ஸோ அதோட ஷார்ட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. தேன் வேறு தண்ணி வேறு துண்டா தண்ணி வேறு தண்ணி அப்படியா மாற கஸ்டமர் ஏற்கனவே வாங்கிட்டு போயிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்க பின்பக்க ஊற்றின பேப்பர் ஈரமாக அதெல்லாம் காட்டில எங்களுக்கு டூப்ளிகேட் தேனா இருந்ததுன்னா நீங்கள் எங்கே வச்சாலும் கட்டி மாதிரி உறைஞ்சிடும். அதுதான் கேட்குறேன் நான். உறைஞ்சிடும். எங்களுக்கு வந்து டைமே இல்லை, எப்படி கொடுக்குறோம் அப்படியே இருக்கும். அதான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. பூண்டுக்கு டைம் 1 வருஷம் டைம் கொடுக்குறோம். பூண்டுக்கு தேனுக்கு டைமே கிடையாது. லாங் லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி